திருக்குறள் கதைகள் 408. குப்பையிலிருந்து வாயு. இது ஒரு சின்ன ஊர், ஆனால் ஊரில் இவ்வளோ குப்பை, எங்கேருந்தான் இவ்வளோ குப்பை வருமோ என்று அழுத்து கொண்டார் சுப்பையா. நகரமாக இருந்தால் குப்பை எங்காவது கொண்டு கொட்டி ஊர் சுத்தமாக வச்சுப்பாங்க. கிராமத்துக்கெல்லாம் யார் செய்கிறது? பஞ்சாயத்துக்கு வருமானமும் கிடையாது, வேலை செய்ய ஆளும் கிடையாது என்றார் தனபால். நான் இதுக்கு முன்னே இந்த ஊரில் குப்பையிலேருந்து கேஸ் தயாரித்து ஊர் ஜனங்களுக்கு விநியோகம் பண்ணுறாங்க, நீங்களும் அப்படி செய்யலாமே என்றார் பாலமுருகன். அவர் சமீபத்தில் தான் வேறு ஊரிலிருந்து அந்த ஊர் அரசு பள்ளிக்கு மாற்றலாகி வந்திருந்தார். அப்படியா? அரசாங்கத்தில் செஞ்சு கொடுப்பாங்களா என்றார் சுப்பையா. அரசாங்கத்தில் கேட்டால் பணம் இல்லாமாங்க, உங்கள் ஊர்க்காரங்களே பணம் போட்டு ஆரம்பிக்கலாமே என்றார் பாலமுருகன். இந்த ஊரில் ஒருத்தரை தவிர மற்ற எல்லாருமே வசதி இல்லாதவங்க தான், அதனால் ஊர்க்காரங்களால் சின்ன தொகை கூட கொடுக்க முடியாது. வசதியான ஒருத்தர் இருக்கார் சொன்னீங்களே, அவர் முதலீடு செய்வாரா என்றார் பாலமுருகன். சுப்பையாவும் தனபாலும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். சரி வாங்க, அவர்கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம், நீங்களும் வாங்க என்றார் சுப்பையா பாலமுருகனிடம். மூவரும் சக்திவேல் வீட்டுக்கு சென்றனர். ஐயா, நம்ம ஊரில் நிறைய குப்பை செய்கிறதில்ல, குப்பையிலேருந்து கேஸ் தயாரிக்கலாம்னு சார் சொல்கிறாரு. அவர் முன்னே இருந்த ஊரில் அப்படி செஞ்சுருக்காங்களாம் என்றார் சுப்பையா. பாலமுருகன் திட்டத்தை விளக்கினார். எவ்வளோ செலவாகும், யார் பணம் போட போகிறாங்க என்றார் சக்திவேல். 2 லட்சம் ரூபாய் முதலீடு தேவைப்படும், அரசாங்கத்திலேருந்து மானியம் கிடைக்கும், அது எவ்வளோ நான் கேட்டு சொல்கிறேன், ஆனால் அது அப்புறம்தான் வரும். ஊரில் நிறைய பேர் கேஸ் பயன்படுத்துகிறாங்க, நம்ம தயாரிக்கிற கேஸ் விலை அவங்க இப்போ வாங்குகிற விலையில் பாதி விலை தான் இருக்கும், அதனால் நிறைய பேர் வாங்குவாங்க, நமக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். போட்ட முதல்ல 3 வருஷத்தில் எடுத்துடலாம். உங்களை நான் அந்த ஊருக்கு அழைச்சிட்டு போய் காட்டுறேன், நீங்களே அவங்ககிட்ட விவரமெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்று பாலமுருகன் உற்சாகமாக விளக்கினார். இருங்க, நான் எதுக்கு அங்கே வரணும் என்றார் சக்திவேல். ஐயா, நீங்கள் முதலீடு பண்ணணும்னு கேட்கத்தான் வந்திருக்கோம் என்றார் சுப்பையா. அப்படியா, அதான் நான் பார்த்தேன், எதுக்கு இந்த விவரங்களை வாத்தியார் நம்மகிட்ட சொல்கிறார் என்ன என்றார் சக்திவேல் சிரித்து கொண்டேன். மற்ற மூவரும் மௌனமாக இருந்தனர். இங்கே பாருங்கள் வாத்தியாரே, எனக்கு எழுத படிக்க தெரியாது, எனக்கு தெரிஞ்சது வட்டி தொழில் மட்டும்தான், அதுலேயும் நீங்கள் கேட்குறது பெரிய தொகை. சரி, நான் 2 லட்ச ரூபா கொடுத்துட்றேன், நான் சொல்கிற வட்டியை மாதம் மாதம் கொடுத்துருங்க, முதல்ல எப்போ முடியுதோ அப்போ திருப்பி கொடுங்க, அது வரையிலையும் மாதம் மாதம் வட்டி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை என்றார் சக்திவேல். மூவரும் சக்திவேல் வீட்டை விட்டு வெளியே வந்ததும், கொஞ்சமாவது படிச்சிருந்தாருன்னா நாம் சொல்கிறத கேட்டு புரிஞ்சுக்கிட்டு நிச்சயம் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருப்பார், ஆனால் நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாரே, இவர் மாதிரி ஆளுங்கக்கிட்ட கடவுள் பணத்தை கொடுத்து வச்சுருக்காரு, அதுதான் கொடுமை என்றார் பாலமுருகன். பொருட்பால் அரசியலியல் அதிகாரம் 41 கல்லாமை. குறள் 408. நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாலே கல்லார்கண் பட்ட திரு. பொருள்: கல்லாதவரிடம் இருக்கும் செல்வம் நல்லவரிடம் இருக்கும் வறுமையை விட கொடியதாகும். நன்றி.